குளிச்சிட்டேம்மா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னும் ஆம்பளைங்கன்னா சாப்பிடலாமா? அதுக்குள்ளாட்டி உனக்கு என்ன சாப்பாடு? அது ஏமா அப்படி? இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற கலாச்சாரமா? ஏன் எதுக்கு என்னன்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமைல போய் வீடெல்லாம் தொட போ. சரிம்மா. டே டே டே, உனக்கு என்ன அறிவு இல்லையா? வீடு தானே தொடச்சிட்டு இருக்கேன், குறுக்கையில் வர சீப்ப எதுக்கு எதிர்த்து பேசுற? அம்மா அம்மா அடிக்குது. பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளைய கை நீட்டலாமா? இல்லம்மா, அவன் தான் வீடு தொடச்சிட்டு இருக்கையில குறுக்க வந்தான். எகுத்து எகுத்து பேசாத, சொன்ன வேலையை செய்ய போ. அம்மா தண்ணி. அறிவலங்கி, தம்பி தண்ணி கேட்குறால, போய் மெத்தி கொடுப்போ. ஏன் அவனுக்கு கை கால் இல்லையா? அவனை மெந்து குடிக்க சொல்லுமா. பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கையில எதுக்கு ஆம்பளை பிள்ளை வேலை செய்யணும்? ஏன் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வேலை செய்யணுமா? ஆம்பளை பிள்ளைங்க வேலை செய்யக்கூடாதா? இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கின மகாத்மா காந்தி தான் சுதந்திரம் வாங்கினாங்க, வேலுநாச்சியம் தான் சுதந்திரம் வாங்கினாங்க. இதில் ஆண் பெண் வேறுபாடுலாம் இல்லைம்மா. இந்த ஆகாத போகாத பேச்செல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, சொன்ன வேலையை போய் செய்ய போ. போய் தண்ணி மெத்தி கொடு. கிரு கிரு. இவனுக்கு தம்பிக்கு மட்டும்தான் செல்லம் கொடுப்பிய, என்னை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆளா தெரியாது. ட்ரிங் 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 ட்ரிங். வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஐயோ, இவள்களா? இவளுக்கு என்ன போட்டு விட போறாங்கன்னு தெரியலையே. இந்த பிள்ளை நம்ம இப்படி ஓடுது. போடி அப்சா. வாங்க வாங்க. யாரு நீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீ அங்கிட்டு போ. வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பையனுக்கு கல்யாணம், அத பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். சரி சரி. உங்க வீட்டில் எப்போ கல்யாணம் சோறு போட போறீங்க? அதுக்கு என்ன, கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். கால நடப்பெல்லாம் சரியில்லைம்மா. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம்மா, இப்போ படிக்கணும் பாருங்க, அப்புறம் காலேஜ் படிக்கணும் பாருங்க, அப்புறம் வேலைக்கு போகணும் பாருங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா. அப்படியாக்கா? சரி சரி. போனெல்லாம் கேட்பா, போனை மட்டும் கொடுத்துறாதீங்க, பொழப்பே போச்சு. சரி சரி. அடியே அறிவலைங்க, என்ன சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்க? வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி எடுத்து கொடு. சுறுசுறுப்பா வாமா. பொம்பளை பிள்ளைனா ஒரு சுறுசுறுப்பு வேணுமா? கத்திரிக்காய். பையனுக்கு கல்யாணம் வச்சிரம்மா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்கம்மா. சரிங்கக்கா. உங்க வீட்டில் நீங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கம்மா. காலகாலத்தில் வீட்டிலலாம் வச்சுக்காதீங்கம்மா. சரிங்கக்கா. எங்க கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ளாட்டி இல்ல பரவாயில்லம்மா, நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகணுமா. இல்ல பரவாயில்ல, என்னைக்காச்சும் தானே வரீங்க, உட்காந்துட்டு போலாம். உட்காருங்க. சரிம்மா. இந்த பிள்ளை நம்ம இப்படி விரட்டுது. அம்மா, இந்த தண்ணி எங்க ஊத்த? அந்த ரோட்டு சைடு போய் ஊத்து, யாரும் வராங்களான்னு பார்த்து. ஐயோ. வாங்க வாங்க. உங்க மேல ஊத்திட்டாளா? சரி வாங்க வாங்க. ஐயோ, இவளா? மன்னிச்சிருங்கம்மா, என் பொண்ணு தான் தெரியாம தண்ணி எடுத்து ஊத்திட்டா. இல்ல பரவாயில்ல, விடுமா, தெரியாம தானே பண்ணா. சரிங்க டீச்சர். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அடியே அறிவலைங்க, என்ன சும்மாவே நிக்கிற? அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டு போ. அம்மா, இந்த குப்பை எங்க கொட்ட? வந்து என் தலைமையில கொட்டு. அங்கதானே குப்பாளி இருக்கு, போய் கொட்டு போ. சரிம்மா. ஏன் பொம்பளை புள்ளைய திட்டுற? அம்மா, அடுத்த வேலை என்னம்மா பண்ண? அங்க அடுப்பு இருக்கு பாரு, போய் தள்ளு போ. அம்மா, அடுப்பை தள்ளவா? தள்ளு போ. தள்ளவா? அடி அடுப்பை தள்ளுடி போடி.
ஐயோ அடுப்பை தள்ள சொன்னா அடுப்பே தள்ளி வச்சிருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல அடிமா, அவளெல்லாம் அடிச்சு வளர்க்கணும். அடிமா, நிறுத்துமா. பண்ற தப்புலாம் நீ பண்ணிட்டு அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல டீச்சரம்மா, எந்த வேலை செய்யணும் செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீ ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா எது நல்லது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். படிச்சு என்னத்த பண்ண போதுக? அதானே, குப்பையை வெளியே கொட்ட சொன்னா வந்து மண்டை மேல கொட்ட பாக்குறா. தண்ணிய வெளில ஊத்த சொன்னா வரவங்க போறவங்க மேலாம் ஊத்திக்கிட்டு இருக்கிறா. விறக தள்ள சொன்னா அடுப்பையே தள்ளுறா. அதானே, பொம்பளை பிள்ளைங்களாம் படிச்சு என்னத்த பண்ண போதுங்க? ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க படிச்சு சதித்தர செய்தி இருந்தா சொல்லுங்க, கேட்போம். ஏன் இல்ல, நம்ம நேரு ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க, இன்ஜினியர் ஆயிருக்காங்க, இன்னும் எவ்வளவோ ஆயிருக்காங்க, எவ்வளவோ ஆக போறாங்க. அம்மா நான் படிக்கிறேம்மா. சரிம்மா, நீ படி. ஐயோ போச்சு, அப்புறம் பாத்துக்கப்பா. பெண்கள் வளர இதோ இவங்கள மாதிரி பெண்களே தான் எதிரியா இருக்காங்க. அம்மா இவங்கள வெளியே அனுப்புமா. தள்ளு நீ, தள்ளுடி. உங்க நல்லதுக்காக சொன்னா வீட்டை விட்டே துரத்துற ஆளுகம்மா. நல்லதுக்கே காலம் இல்லம்மா. எங்க வீட்டு கல்யாணத்துக்கே வந்துடாதீங்கம்மா. நான் வரல, வரவே போ. இல்லை, நீங்க போங்க. மன்னிச்சிருங்க டீச்சர்மா, என் பொண்ணை நான் படிக்காம வச்சுட்டேன். இனிமே என் பொண்ணை நான் உங்க கையில ஒப்படைக்கிறேன். நல்ல ஒரு அரசு அதிகாரியா ஆக்கி கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேம்மா. நீ நல்ல முடிவு எடுத்திருக்க, உன் பொண்ணை நல்லா படிக்க வை. இப்போதாம்மா நான் என் தப்பெல்லாம் உணர்ந்திருக்கேன். ஒரு ஆண் படித்தா அந்த ஆண் படித்த மாதிரி, அதே ஒரு பெண் படித்தா அந்த தலைமுறையே படித்த மாதிரின்னு இப்போதாம்மா என் மனசுக்கு உறுத்துச்சு. பெண்களை வளர்ப்போம், பெண்களை